தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணிப்புகளின் அரசியல்னு சொல்லி இப்ப ஏற்கனவே நாம் பேச வேண்டிய ஒரு செய்தியா நான் கருதி இருந்தது இந்த நரேந்திர மோடியினுடைய வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச். இரவு அதை முழுமையா அந்த இந்தி உரையை நான் கேட்டேன். வலையொலியில முழுமையா கிடைக்குது அந்த உரை, முழுமையா கேட்டேன். மிக கொடுமையான ஒன்று அது. ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருப்பவர் ஒரு நாளாந்தர பேச்சாளராக மாறி மிக இழிவா பேசுறார். 2002 குஜராத்ல அந்த இஸ்லாமியர் இனக்குலைக்கு பிறகு ஒரு குஜராத் முழுவதிலும் குஜராத்தின் பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு பயணம் நடத்தினார். கௌரவ் யாத்ராங்கிற பேர்ல நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் சம்பாவனா யாத்ரா என்ற பெயரில் நடத்தப்பட்டுச்சு. அந்த பயணத்தின் போது ஏற்கனவே கொல்லப்பட்டு கிடக்கிற, அகதிகளாக சிதறடிக்கப்பட்டிருக்கிற, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி பில்கிஸ் பானு போன்றவர்கள் பாதிக்கப்பட்ட, பொய்மோதல் கொலைகள் பலவும் நடைபெற்ற அந்த நரோதா பாட்டியாவில் காங்கிரசினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே கொலை செய்யப்பட்டு இவ்வளவு நடந்திருக்குது. சிபிஐயினுடைய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அவர்கள் சில வழக்குகளில் உண்மைகளை வெளிக்கொண்டிருந்தாங்க. இவ்வளவும் நடக்கும்போது நரேந்திர மோடி குஜராத் முழுவதிலும் யாத்திரை சென்று ஒரு இடத்துல அவர் பேசின பேச்சு இணையதளத்தில் வந்தது. அந்த பேச்சை எங்களுக்கு ஒரு நகல் கொடுங்கன்னு சொல்லி சிறுபான்மையர் ஆணையம் கேட்டது. காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஒரே ஒரு அதிகாரி ஸ்ரீகுமார் மட்டும்தான் அதை தேடி பிடித்து அந்த படியை எடுத்து ஒப்படைத்தார். இன்னைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நடந்த பேச்சு அது. அந்த இது இன்னைக்கு இருக்கு, நான் அதை சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் பலமுறை மோடி பற்றி பேசும்போது அதை குறிப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த கொலைக்கு ஆளாகி பல பகுதிகளில் சிதறி கிடக்கிறாங்க. பலர் மாநிலத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. பலர் குஜராத்துக்குள்ளேயே இடம்பெயர்ந்து வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள் தங்கி வாழ்வதற்கு முகாம்கள் கூட அமைக்கப்படாமல் இருக்கு. அவர்கள் ஊருக்கு திரும்பி செல்லுகிற வரைக்கும் ஒரு முகாம் அமைத்து அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய பதில் ரொம்ப மறக்க முடியாத பதில். எதற்கு? பிள்ளை பெறும் எந்திரங்களை பாதுகாப்பதற்கான்னு கேட்டார். இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு 5 பேர் 10 பேர் பிள்ளை பெத்து போடுவாங்க. அதுக்குதான் அவங்களுக்கெல்லாம் முகாம்ல தங்க வைக்கிறதுக்கு இடம் கேட்கிறீங்களான்னு அவர் திருப்பி கேட்டார். இது போல பல சந்தர்ப்பங்கள்ல அவர் பேசியிருக்கார். அவர் ஒரு RSS மிருகம், வேற ஒன்றும் அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. இஸ்லாமியர்னா அவங்க நிறைய பிள்ளை பெத்துக்குவாங்க, மக்கள் தொகையை பெருக்கி விடுவார்கள் அப்படின்னு கருதுறதும், இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள்லாம் ஊடுருவல்காரர்கள், அயல்நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள். இந்த கருத்துக்கள் அவர்கிட்ட ஊறி கிடக்கு. அவங்க RSS கோல்வால்கர் எழுதின நமக்கான 3 பகைவர்கள், இந்து ராஷ்டிரத்தின் பகைவர்கள், 1வது இடம் முஸ்லிம்களுக்கு கொடுப்பார். அந்த சிந்தனையில் ஊறிய ஒரு மனிதர் அதை இந்த தேர்தல் நேரத்தில் இவ்வளவு பச்சையா அவரு தவறா பொருள் கற்பித்து 2006 தேசிய வளர்ச்சி மன்றத்துல மன்மோகன் சிங் பேசிய ஒரு பேச்சு, அது வெறும் பேச்சு தான். அவங்க ஒண்ணும் பண்ணலாம் இல்லை. யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இவரே சொன்னார்ல 2014 தேர்தல்ல, சப்கா சாத் சப்கா விகாஸ். சப்கா விகாஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும், பிஜேபி ஆட்சியா இருந்தாலும், வேறு எந்த ஆட்சியா இருந்தாலும் வளர்ச்சின்னு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சியாக இல்லை.
அனைவருக்குமான வளர்ச்சியாக இல்லைன்னா ஒவ்வொரு தனிநபரை பற்றியும் பேசுற பேச்சு அல்ல, சமூக அடிப்படையில் பேசுற பேச்சு. இது தலித்துகளுக்கான வளர்ச்சியாக இல்லை, ஏழைகளுக்கான வளர்ச்சியாக இல்லை, பெண்களுக்கான வளர்ச்சியாக இல்லை. அதுபோல சிறுபான்மை சமூகத்தையும் குறிப்பிட்டு சொல்றது வழக்கம். அதான் உண்மை, யதார்த்தம். இன்னும் சொல்ல போனால் 2005 தான் ரஜீந்தர் சச்சாருடைய அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கை இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய சமூக வாழ்நிலையை ஆதாரங்களோடு வெளிப்படுத்துச்சு. கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு என்ன இடம் இருக்கு, நாட்டினுடைய செல்வ வளங்களில் அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கு என்பது எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுச்சு. அதுல ஒரு இடத்துல சொல்லுவார், ரஜீந்தர் சச்சார் சொல்லுவார், பல இடங்களில், பல மாகாணங்களில், பல பகுதிகளில் தலித்துகளின் நிலையை விடவும் தாழ்ந்த நிலையாக இஸ்லாமியுடைய நிலை இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அது ஊபியோ, டெல்லியோ, குஜராத்தோ மற்ற இடங்கள்ல பார்த்தால் இது நல்லா தெரியும். அந்த பின்னணியில தான் 2006 அவர் சொல்லும் போது இந்த மாதிரி பெண்களுக்காகவும் ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சரியா இந்த நாட்டினுடைய செல்வம் பகிரப்படணும், அவங்களுக்கு போய் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அதுல சிறுபான்மையர்கள்னு சொல்ற இடத்துல குறிப்பாக முஸ்லிம்கள்னு சொல்றேன். ஏன்னா சிறுபான்மையில முஸ்லிம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வேற சில சிறு சிறு சமயத்தவர்களும் இருக்கிறாங்க. அதனால அவர் சொன்னதுதான். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒண்ணும் செஞ்சில்ல. அவரு புது தாராளிய கொள்கை வச்சிருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய நிதி ஆயோக் மாதிரி அவருக்கு ஒரு நாலெட்ஜ் கமிஷன் இருந்துச்சு. ஏன்னா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரா, கல்வி வாய்ப்பு கொடுத்துட்டாரா? ஒண்ணும் கிடையாது. சொன்னதோட சரி. ஏன்னா அவரு எல்லாத்துக்கும் மேல நியோ லிபரலிசம், புது தாராளியத்தினுடைய முன்னோடி. அவர் போய் என்ன செய்ய போறார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ப காங்கிரஸ் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க இந்த சமூக நீதி கொள்கைகள்னு எல்லாவற்றையும் பட்டியலிடுறாங்க. காங்கிரஸ் என்னெல்லாம் செய்யும்னு சொல்லும் போது பார்த்தீர்களா, இதுக்கு ஒரு அர்த்தம் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு நாட்டோட பிரதமர் உலகம் பூரா போய் விஸ்வ குருவாக திகழ்கிறவர் என்ன கொடுக்கிறாருன்னா விளக்கம். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை, உங்கள்கிட்ட அவருடைய பொருள் பூராவுமே என்னன்னா இந்துக்களிடம்னு அர்த்தம். எடுத்து அவர்களிடம் கொடுப்பது. அவர்கள்னு சொன்னாலே முஸ்லிம்கள் தான். அவருடைய தொடர்ச்சியான பல பேச்சுக்களை வச்சு பார்த்தோம்னா இது சுலபமா அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்னா ஏதோ நிலம், கட்டடம், இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை பறித்து விடுவார்கள். நீங்கள் உங்கள் பெண்கள் அணிந்திருக்கிற தாலியை கூட பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பேசுறாரு. வெறி விட்டார். அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு பயங்கரமா அந்த கூட்டத்தை பார்த்தா அவங்கள்ட்ட பதில் கேட்கிறார். நான் சொல்ல சரியா சரியா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு பேசுறாரு. அவ்வளவு மோசமான ஒரு வெறி பேச்சு. இது தற்செயலாக இந்த பிளேயிங் டு த கேலரி மாதிரி நடந்ததா? நான் வழக்கமாவே அடிக்கடி சொல்றது என்னன்னா, RSS பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சுக்கள், பிரச்சாரங்கள், செயல் திட்டங்களை எல்லாம் ஒரு தேர்தல் வெற்றிக்காக பேசப்படுகிறவை என்று மட்டும் கொள்ளாதீர்கள். தேர்தல் வெற்றிக்காக பேசுவாங்க, தேர்தல் முடிஞ்சவன மறந்துடுவாங்க அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர்களுடைய உயிர் நாடியான வேலை திட்டங்கள். அதை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. வாஜ்பாய் காலத்துல சொன்னாங்க, நாங்க இப்ப வெளியே சொல்ல முடியாது, எங்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு, போதிய பெரும்பான்மை வந்தால் நாங்க செய்வோம். நாங்க இப்ப நீங்க 370 விஷயத்துல பார்த்தோம். அந்த அம்மையார் கூட, முஃப்தி கூட நாங்க 370 நீக்கம் கேட்க மாட்டோம்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு ஆட்சியிலையும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் ஆட்சியை கவிழ்த்தாங்க, 370 தூக்கிட்டாங்க. கல்யாண் சிங்கை விட்டு அவர் ஊபி முதல்வராக இருக்கும் போது பாபர் மசூதிக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் பாதுகாப்போன்னு உச்ச நீதிமன்றத்திற்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனா திட்டமிட்டு இடிப்பதை அனுமதித்தார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை பிடிச்சாங்க. இவர் சொல்றாரு, இந்துக்களுடைய நிலங்களை பிடுங்கி முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்.
சொல்றவர் யாரு? முஸ்லிம் வக்ஃபு வாரியத்திடம் இருந்த பாபர் மசூதி இடத்தை பிடுங்கி ராமர் கோயில் கட்டுவதற்கென்று கொடுத்து விட்டு இவர் பேசுறார் இந்த பேச்ச. எவ்வளவு ஆபத்தான ஒரு மனிதர். நமக்கு அதை யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, இவர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக இயன்றது அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நாம் எடுத்த அந்த முடிவினுடைய நியாயம் முழுக்க தெரிகிறது. ஒண்ணு. இரண்டாவது, எல்லா முயற்சிகளையும் மீறி ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எவ்வளவு மோசமான நிலைமைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்ற அச்சமும் ஏற்படுது. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சி வாக்குப்பதிவோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் பத்திரமா அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள்லாம் போய் எண்ணி முடிவு வர வேண்டியதுதான். ஆனா மற்ற பகுதிகளில் தொடர்ந்து தேர்தல். தமிழ்நாட்டில் என்ன முடிவு வரும் என்பது பற்றிய கணிப்புகள் வடநாட்டு முடிவுகளில் ஒரு தாக்கம் செலுத்துகிறது. இதான் இங்க முக்கியத்துவம். தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் இனிமேல் அதுதான். ஒரு தாக்கம் செலுத்துது. இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க, இந்தியா டுடே தொலைக்காட்சியில. அதுல பகுதி வாரியா பிரிச்சு எல்லா பகுதியிலும் எடுத்தாங்க. மூட் ஆஃப் த நேஷன், நாட்டினுடைய மனப்போக்கு என்ற தலைப்பில் விரிவா செய்தி கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டை பற்றி தான். மற்ற எல்லா கருத்து கணிப்புகளும் வேற தொலைக்காட்சிகள், என்டிடிவி, ரிபப்ளிக், மற்ற சில நிறுவனங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்புகள்ல பூரா பெரும்பாலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஆனால் ஒரு 4-5 இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கலாம், 4-5 இடங்கள் அதிமுக கிடைக்கலாம், ஒரு ஐயுறவாகத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா டுடே தான் முழுமையாக 39 இடங்கள், புதுவையில 1 சேர்த்து 40. சந்தேகமே இல்லை, இது திமுக இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும் என்று சொன்னாங்க. மற்ற பகுதியெல்லாம் அவங்க அப்படி சொல்லல. வேறு பகுதிகளில் பூரா கூட குறைச்சு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தல் கருத்து கணிப்பு வல்லுநர்களான ஒரு 5-6 பேர், அதுல ஒருத்தர் வெளிப்படையா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர், மற்ற சிலர் இந்த கருத்து கணிப்பு வல்லுநர்கள் கொண்டு வந்து உட்கார வச்சு, நம்ம அவரு ராஜீவ் சர்தேசாயும் அவரோடு பணியாற்ற இன்னொரு உதவியாளர், அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு கான்க்ளேவ் என்று ஒரு மாநாடு போல நடத்தினாங்க. விருந்தினர்கள்லாம் கேள்வி கேட்க வச்செல்லாம் சொன்னாங்க. அதுல கூட ஒரு வேடிக்கை நடந்துச்சு. சர்தேசாய் கேட்டார், 400 எப்படி 400 சொல்லுங்க, எங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை வரும்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுங்க பார்ப்போம் 400 அப்படின்னு சொன்னார். அதுல ஒருத்தர் 400ல 404 வந்துரும் அப்படின்னு சொன்னார். சரி, எப்படி சொல்லுங்க? அவர் சொன்னாரு, ஏற்கனவே ஜெயிச்ச இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிருவோம், புதுசா இந்த இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிருவோம், அதுக்கு மேல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அவர் சொன்ன பதில். அதற்கு மேல பிரபு ராம் இருக்கிறார். அவர் சொன்ன பதில், இவனெல்லாம் ஒரு வல்லுநன், லார்ட் ராம் வில் டேக் கேர், பிரபு ராம் பார்த்துக் கொள்வார், மோடிக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். எப்படிப்பட்ட அரசியல் இது? இந்த பின்னணியில தான் உங்களுக்கு இவ்வளவையும் நடத்தி இதையெல்லாம் இடம் கொடுத்து, ஒருத்தர் கூட இந்தியா கூட்டணிக்கு சார்பா அந்த விவாதத்துல கலந்துக்கல, யாரை கூப்பிட்டும் கருத்து கேட்கல. முழுக்க அது ஒரு பாஜகவினுடைய ஊக்குவிப்பு மாநாடா நடத்தப்பட்டுச்சு. கொஞ்சம் அந்த டோனை கட்டுப்படுத்துறதுக்கு சர்தேசாய் குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்படி ஈடியை பயன்படுத்தியா, அது பயன்படுத்தியான்னு கேட்டார். ஆனா இது தமிழ்நாடு தான் அவங்கள ரொம்பவும் யோசிக்க வைக்கும். இப்ப இன்னைக்கு கர்நாடகத்தில் நடக்குது, இன்னைக்கு கர்நாடகத்துல வாக்குப்பதிவு நடக்குது. தமிழ்நாட்டில்தான் முழுமையா ஒரே நாள்ல முடிச்சாச்சு. மொத்தம் 102 இடங்களுக்கும் ஏதோ நடந்திருக்குது. இந்த முதல் கட்டம் என்பது 102 தொகுதிகளுக்கு நடந்திருக்குது. தமிழ்நாடு இதை தவிர அந்த வடக்கே மணிப்பூர் அங்கே இங்கே எல்லாம் ஒன்னு சேர்த்து மொத்தத்துல சில மாநிலங்கள்ல 7 கட்டமாகவே நடக்குது. மொத்தம் 7 கட்டங்கள் இருக்குன்னா
7 கட்டத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. மேற்கு வங்கம்லாம் அப்படிதான். இது நிலைமை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த ரூல் தான் இருக்கு. நம்ம போய் அதை ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனால் ஒருவேளை இத்தனையும் கடந்து என்ன மோசடிக்கு புகழ் போனவர்கள், பொய் புரட்டுக்கு அஞ்சாதவர்கள், எந்த பாவச் செயலுக்கும் அஞ்ச மாட்டார். வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய நிலைமை எவ்வளவு கடினமாயிடும். இப்ப நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் சக்திகள்லாம் அப்பயும் இருப்பாங்களா? மக்கள் இருப்பாங்க, எப்பயுமே இருப்பாங்க. மக்கள் மாற மாட்டாங்க. அப்படிங்கிற யோசனைகள் இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம பேசலாம் நான் நினைச்சேன். ஆனா இந்த கணிப்புகளின் அரசியல், அந்த கணிப்பைகளை இன்னைக்கு சொன்ன மாதிரி அவரு யோகேந்திர யாதவ், ஸ்ரேயாஷ், ராகுல் சாஸ்திரி 3 பேர் கொடுத்திருக்கிற அந்த கருத்து கணிப்புகளை பார்த்த பிறகுதான் காலையில அதை பற்றி உரையாடணும். இதை இன்னும் கொஞ்சம் முழுமையா நம்ம எடுத்துக்கிட்டு பேசலாம். இதுல ஒண்ணு இறுதியா ஒரு கணிப்பை நம்ம கொடுக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். அது ரொம்ப டெம்ப்டிங் அது. ஆனா நமக்கு அதை விட எது வந்தால் என்ன செய்வோங்கிறத பத்தி கவலையோடு விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதான் ஏப்ரல் 19 முடிஞ்சு, இன்னைக்கு இல்ல, ஏப்ரல் 26 2வது கட்டம், மே 7, மே 13, மே 20, மே 25, ஜூன் 1. இதை தவிர சில மாநில சட்டப்பேரவைகளுக்கும் நடக்குது. முதல் கட்டத்துல அஸ்ஸாம்ல 5, பீகார்ல 4, சத்தீஸ்கர்ல 1, மத்திய பிரதேசத்துல 6, மகாராஷ்டிராவில் 6, மணிப்பூர்ல 2, மேகாலயா 2, இப்படி உத்தரப்பிரதேசத்துல கூட நடந்து முடிஞ்சிருக்கு. 8 தொகுதியில முடிஞ்சிருக்கு. உத்தரகாண்ட்ல 5, மேற்கு வங்கத்துல 3, அந்தமான் நிக்கோபார் 1, ஜம்மு காஷ்மீர் 1. ஜம்மு காஷ்மீர்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதியா நடத்துறாங்க. லட்சத்தீபம், புதுச்சேரி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக இந்த 102 தொகுதிகள்ல இந்த 2019 இதே மாதிரிதான் முதல் கட்டம். இந்த 102 தொகுதிகள் நடந்ததுல அப்ப பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதலா கிடைச்சிச்சு. ஆனா தமிழ்நாடு முழுக்க 39மே 38 தொகுதிகள் கிடைச்சதுனால அதுக்கு சரிநிகரா ஒரு நின்றுச்சு. ஆனா இப்ப இந்த முதல் கட்ட தேர்தல்ல இதான் 102 மிக அதிகபட்ச எண்ணிக்கையிலான தொகுதிகள். மொத்த தொகுதிகள் 543, 272 இடத்துல ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அது பெரும்பான்மை. ஒரு கட்சியோ கூட்டணியோ ஜெயிக்கணும். அப்ப இதுல இந்த முதல் கட்டம் நடந்திருக்கிற தேர்தல்ல திமுக அவங்க எண்ணுவது போல் முழு வெற்றி பெறுமானால் அது தொடக்கம் என்பது என்டிஏக்கு ஆதரவா இல்லாம, நான் கூட சொன்னேன், இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணிங்கன்னா என்டிஏ கூட்டணி அண்டா கூட்டணி. அண்டா கூட்டணிக்கு குறைவாகவும் இவங்களுக்கு கூடுதலாகவும் இருக்குன்னு உறுதியா நம்பப்படுகிற ஒரு கட்ட தேர்தல் என்பது இந்த கட்ட தேர்தல் தான். அதுக்கு அவங்க காரணமா சொல்லக்கூடிய காரணிகள், இந்த தொகுதியில தொடர்ந்து பாஜகவை, மோடியை எதிர்க்கிற அந்த மனநிலையில் தான் மக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் இருக்காங்களோ இல்லையோ, அதனால வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு காரணியை அவங்க கொடுக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு காரணம் அரசியல் அணிகள்ங்கிற அடிப்படையில் சென்ற முறை இருந்ததை காட்டிலும் இந்தியா கூட்டணி வலுப்பட்டு, அவங்க மொத்தத்திலேயே ஒரு கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3% அவங்களுடைய இடங்கள் அதிகரிக்கலாம், எது என்டிஏ. ஆனா 35% இந்தியா கூட்டணிக்கு அதிகரிக்கலாம். இந்த 3% அதிகரிப்பது என்பது 303 மேல போகும். முதல் முறை 278, அப்புறம் 303, அது தவிர கூட்டணிகள் இப்ப இன்னும் கூடுதலா போகும் என்று ஒரு கணிப்பு வருது. அதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இந்த கணிப்பாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள் அவங்ககிட்ட நான் பார்க்கிற ஒரு முக்கியமான குறை என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இளைஞர் அண்ணாமலை வெற்றி பெறுவார், அதுக்கான காரணிகள் என்னன்னு சொல்லி ஒரு 7-8 தேர்தல்களாக கோயம்புத்தூர்ல நடந்த வாக்கு எண்ணிக்கைகள், பொன் ராதாகிருஷ்ணன் பெற்ற வெற்றி, அவரு முதல் முறை ஜெயிச்சார், 2வது முறை நல்லக்கண்ணு தோக்கடிச்சு 98ல வந்தது,
அப்புறம் சிபிஎம் ஜெயித்த தொகை ஓட்டு எண்ணிக்கைகள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து போட்டு 50 விழுக்காட்டுக்கு மேல அண்ணாமலைக்கு வாக்கு வந்துடும் என்று ஒரு கணக்கு சொல்றார். திமுக அண்ணா திமுக பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் பாஜக ஓட்டு நிலையா இருக்கும். 4 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட கூடுதலா அண்ணாமலைக்குன்னு ஓட்டு வரும் பிடிச்சோம். ஆனா இதுல என்ன முக்கியமான குறைன்னா, இந்த கணக்கெல்லாம் மக்களை வெறும் மந்தைகளை போல எண்ணி பார்க்கிறாங்க. இந்த பக்கம் இத்தனை ஆடு, அந்த பக்கம் இத்தனை ஆடு, இந்த பக்கம் போனாடு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் போனாடு அப்படி எல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தலில் மையப்படுத்தப்படுகிற சிக்கல்களுக்கு ஏற்ப இது மாறுபடும். அதுதான் தேர்தல் என்பது ஒரு அரசியல் போராட்டமாக அப்பதான் இருக்கு. இப்ப இது நம்ம ரொம்ப நல்ல உதாரணம் அடிக்கடி நாம் சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டில் 1980ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியாக சேர்ந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக கலைஞர் முழக்கம் கொடுத்து 2 இடத்தை தவிர பாக்கி எல்லா இடத்தையும் அவங்க வெற்றி பெற்றாங்க. திமுகவுக்கு ஒரு இடம், இந்த ஜனதாவுக்கு ஒரு இடம், பாக்கி எல்லாம் போச்சு. ஆனா அதே ஆண்டில் சில மாதங்கள் கழித்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்துச்சு. திமுகவும் காங்கிரசும் சரிசமமா இடங்களை பிரித்து கொண்டு தேர்தல் நின்றாங்க. உறுதியா திமுக ஆட்சி மீண்டும் வரப்போகுதுன்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, இந்த 2 சிபிஐ சிபிஎம் 2 கட்சிகளை மட்டும் துணைக்கு வைத்துக் கொண்டு என்ன குற்றம் செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார்கள் மக்கள்கிட்ட போய் நீதி கேட்டார். அப்ப எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார், ஜெயிச்சிட்டார், வெற்றி பெற்றார். 80ல ஜெயிச்சார். அதாவது அரசியலை கூட்டல் கழித்தலாக கணக்கிட்டார்கள் கலைஞரும் காங்கிரசும். அரசியல் கூட்டல் கழித்தல் அல்ல, அரசியல் சிக்கல்கள் அடிப்படையில் தான். நான் எப்பயுமே சொல்றது உண்டு, இந்த தொகுதி இந்த கட்சியோட கோட்டை, அந்த தொகுதி இந்த கட்சியோட கோட்டை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு தொகுதியில கூடுதலா ஒரு கட்சிக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள் வாக்காளர்களில் பெரும்பான்மையினர் கட்சி வாக்காளர்கள் அல்ல. அவங்க கட்சிக்கு அப்பால் அவ்வப்போது வரக்கூடிய தேர்தல் பிரச்சனைகளை ஒட்டி வாக்களிப்பார்களே தவிர நம்ம கட்சி எனவே இந்த பக்கம் தான் ஓட்டு போடணும்லாம் அப்படி இருக்கிறவங்க பெரும்பான்மை இல்லை. அது ஒரு சிறுபான்மை தான். ஒரு இப்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்னு ஒரு கூட்டம் இருக்கு. காங்கிரஸ் தனித்து நின்னா கூட அதுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு. ஆனா இவங்க யாருமே பெரும்பான்மையா. அதனாலதான் என்னாச்சு, அதே மக்கள் 80ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலில் வேறு விதமாக வாக்களித்தார். தமிழ்நாட்டில் நம்ம நேரடியா பார்த்த அனுபவம். இப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த தேர்தல் கணிப்பு வெளியிடுறவங்க எல்லாம் திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்கு. அவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க 2-3 ஆண்டுகளா, அது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். ஆனா இந்த தேர்தலில் எதிரொலிக்காது. எதை வச்சு சொல்றாங்கன்னா, மக்கள் அவ்வளவு பக்குவமா இருக்காங்க. இதையும் அதையும் வேறுபடுத்தி பார்க்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு தான் முதன்மை. ஆனா இது வரும்போது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்ப பார்த்துக்கலாம், மாநில அரசோடு தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோ, திமுகவா அண்ணா திமுகவா அல்லது வேறு கட்சியாங்கிறத வேறு விதமா பார்ப்பாங்க. இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சி. இது கர்நாடகத்துல பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைய செய்து காங்கிரஸ் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அது இஷ்யூஸ் என்னன்னா, பாஜக ஆட்சியில ஈஸ்வரப்பா ஊழல் 40% அது எல்லாம் வந்துருச்சு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அங்கே நாம போயிருக்கும் போதே அது நண்பர்கள் சொன்னாங்க, டெல்லிக்கு மோடியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தான் இங்க அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை நம்ம எதிர்த்து முறியடித்து பாஜகவினுடைய தொகையை எவ்வளவு முடியுமோ எண்ணிக்கையை சுருக்குவதற்கு முயற்சி செய்வோம்னு சொன்னாங்க. அது மக்கள் மோடியை ஆதரிப்பது தவறா கூட இருக்கு. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு விதமாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு விதமாகவும் சிந்திக்கிறார்கள் என்பதே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியினுடைய வெளிப்பாடு. நாளைக்கு நல்லதுக்கும் அது பயன்படலாம், கெட்டதுக்கு தான் பயன்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது
இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவங்க, அப்புறம் தொகுதி ஸ்டார் தொகுதி, பன்னீர்செல்வம் போட்டி போடுற தொகுதி ஸ்டார் தொகுதி, டிடிவி தினகரன் போட்டி போடுற தொகுதி ஸ்டார் தொகுதி, அண்ணாமலை போட்டி போடுறது ஸ்டார் தொகுதி, இப்படி எல்லாம் சொன்னவங்க பூராவுமே அவங்க கணிப்புகள் எல்லாமே எதை வெட்டி வருதுன்னா, அவங்க யாருமே அரசியல் பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப நான் இதை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இப்ப வடநாட்டுல இன்னும் நடக்க போகிற 7 கட்ட தேர்தல் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் உறுதியாக பாஜக தோற்று போகும் என்ற இந்த கணிப்புகள் வடநாட்டு வாக்காளர்களிடம் ஒரு தாக்கம் செலுத்தும். ஒண்ணு, என்னப்பா தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. நீட் ஒழிப்புல இருந்து உங்களுக்கு 50% மேற்பட்ட இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, என்ன செய்யலாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இப்ப வச்சிருக்கிறாங்க. மாநில உரிமைகளை மதிக்கிறது கொள்றது எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. இதை பரப்புரை செய்கிற போது பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக அது மாறும். ஒன்று. இன்னொன்னு என்ன இருக்குதுன்னா, என்னுடைய பார்வையில நான் தொடக்கத்திலேன்னு சொல்றேன், இந்த தேர்தலில் வேறு எதை விடவும் பெரிய ஒரு வலிமையாக மறைந்திருப்பது வேலையில்லா திண்டாட்டத்தினால் ஏற்பட்டுக்கிற பாதிப்பு தான். அது யாருமே கணக்கில் எடுக்கல. அந்த கருத்து கணிப்பாளர்கள் பூரா அண்ணாமலை இளைஞர்களை ஈர்க்கிறாருங்கிறாங்க, செந்தில் பாலாஜி ஒருத்தர் நிறுத்தி அவருக்கு காசு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வன்னியர் ஜாதி பூரா அணி திரட்டிட்டாங்க சௌமியா அன்புமணிக்குங்கிறாங்க. இவங்க யாருமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சியினால் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்ட இந்த இளைஞர்களுடைய கோபம், ஆத்திரம் ஒரு எழுச்சி அலையாக தாக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வடநாட்டில் மட்டுமல்ல, எல்லா இதுலயும். நம்ம ஒண்ணுக்கு உதாரணம் எடுத்துப்போம். 2014 காங்கிரஸ் திமுக கூட்டணி பக்கமும் இல்லாம தனியா பாஜகவும் மதிமுகவும் தேமுதிகவும் பாமகவும் ஒரு கூட்டணி அமைத்து போட்டி போட்ட போது கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் தர்மபுரியில் அன்புமணி ராமதாசும் வெற்றி பெறாங்க. அமைப்பு வலிமையெல்லாம் தாண்டி அதே ஜாதி இயல்பு தான், காஸ்ட் கம்போசிஷன்ல மாற்றம் கிடையாது, அதே காஸ்ட் தான், இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஏன், எப்படி அந்த மோடி ஆதரவாளை எங்கிருந்து வந்துச்சு? அவர் எதை இஷ்யூவா எடுத்தாரு? 1 வேலையில்லா திண்டாட்டம், 2 ஊழல், 3 கருப்பு பணம். இது மோடி பேசின பேச்சுக்கள். அவர் ஒன்றும் இப்ப பேசுற பேச்சுக்கள் எல்லாம் பெரிய விஷயமா பேசல. அது அந்த கட்சிக்குன்னு உரிய அடையாளம். ராமர் கோயிலோ, காஷ்மீரோ, முஸ்லிம் எதிர்ப்போ, இது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனால் எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட வாக்கு கேட்பதற்கு பயன்படுத்தப்பட்ட முழக்கங்கள் வேலையின்மை, ஊழல், கருப்பு பணம், இதான பேசினாங்க. எங்க பார்த்தாலும் ரொம்ப ஈர்ப்பா பேசினார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அதற்கு கிடைத்த ஆதரவு என்பது அதுதான் அரசியல் காரணி. அந்த அரசியல் காரணி இந்தியா பூரா வேலை செஞ்சிச்சு. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் லேடியா மோடியான்னு கேட்டு மோடிக்கு போக வேண்டிய ஆதரவு எல்லாம் தன் பக்கம் திருப்பி அவங்க 36 தொகுதிகளிலே இன்னும் தனித்து அவங்க ஜெயிச்சாங்க. 37 இன்னும் ஜெயிச்சாங்க. ஒரு 2 தான் விடுபட்டு போனதுல அது 1 அன்புமணி, இன்னொருத்தர் பொன்னார். ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்கு. ஆனா பேஸை மட்டும் வச்சு ஜெயிக்கிறதுனா 2019 அவர் ஜெயிக்க முடியல. பிஜேபி சப்போர்ட் இருக்குது, கூடுதலா அதிமுக சப்போர்ட் இருக்குது. ஆனா அன்புமணி ஜெயிக்க முடியல. இப்ப எப்படி அதே பேஸ வச்சுக்கிட்டு சௌமியா எப்படி ஜெயிக்க போறாங்க? அந்த அம்மா எங்க பார்த்தாலும் போய் பேசுறாங்க. இந்த மாவட்டத்துல கடுமையா இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுவேன். எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? கோயம்புத்தூர்ல
அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிற பெரிய காரணியே எதுன்னா, சிறுபான்மை மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதையெல்லாம் விட கோயம்புத்தூரினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள், இன்ஜினியரிங் ஃபேக்டரிஸ், இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் மூடி கிடக்க. அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க இந்த ஆட்சிக்கு? ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டவங்க, டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டவங்க, அவங்கதான் மேஸ். அதுல இருந்து வேலையில இருந்தவங்க, சிறு குறு அதிபர்கள் மட்டுமல்ல, அவங்கள்ட்ட வேலையில் இருந்தவங்க. இந்த ஃபேக்டரையே இந்த தேர்தல் கணிப்பு அரசியல் கணக்கில் கொள்வதே இல்லை. அது ஏதோ ஒரு துணை காரணியா சொல்றாங்க, ஏமாந்து போவாங்க. ஏன்னா கடைசியா 2004 வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால வந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் பூரா என்னவா இருந்துச்சுன்னா, இந்தியா ஷைன்ஸ், இந்தியா ஒளிர்கிறது எங்க வாஜ்பாய் ஆட்சியில. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, எந்த தேர்தல் கணிப்பும் காங்கிரஸ் திரும்ப வரப்போகுதுன்னு காட்டவே இல்லை. வாஜ்பாய் தான் வரப்போறாரு, எவ்வளவு மெஜாரிட்டி எவ்வளவு இதுன்னு வச்சாங்களே தவிர எதுலையுமே கிடையாது. உங்களுக்கு 96, 98, அப்புறம் 2004, 99, 2004 அப்படியே தொடர்ந்து நினைச்சாங்க. ஆனா இது கடுமையா பாதிச்சது உங்களுக்கு. அவங்களுடைய கவர்ச்சி முழக்கங்கள்லாம் பெருசா எடுபடலாம். இந்தியா பிரகாசிக்கவங்கள ஒளிரவும் இல்லை. அதுதான் மன்மோகன் சிங் வாய்ப்பா பயன்படுத்தி. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அரசியல் பொருளியல் காரணிகள், இது இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை. சரி, தமிழ்நாடு இருக்கட்டும். இந்த அக்னிபாத் போராட்டம் எங்க நடந்துச்சு? அக்னிபத்துன்னு சொல்லி இளைஞர்களை ராணுவத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்து அவங்களை 4 வருஷம் வச்சிருந்து வீட்டுக்கு அனுப்புற ஏற்பாட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் எங்க நடந்துச்சுன்னா, பீகார்ல, ஊபியினுடைய ஒரு பகுதியில இங்கதான் நடந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்க வேலை வாய்ப்பு. அதனால இந்த காரணி வந்து கணக்கில் கொள்ளாமல், ஆனா எந்த காரணி இவங்க கணக்கில் கொள்றாங்கன்னா, இந்த ஜாட்டுகள், மற்ற பிரிவினர், உழவர்கள், வேளாளர்கள், அவர்களுடைய போராட்டம் அது உண்மை. இப்ப உழவர் போராட்டம் என்பது மோடிக்கு எதிரான ஒரு பெரிய காரணி. இப்ப இவர் வந்து நம்ம யோகேந்திர யாதவ் அந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்டவர், இந்த போராட்டங்களை பற்றி நல்ல செய்தி தெரிஞ்சவர். ஆனா அவங்க அதுக்கு இணையாக இதை கருதல. அதே போல அமைப்பு சார் தொழில்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தன்னுடைய பொருளியல் சாதனைகள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அல்லது மக்கள் பயன்படுத்தும் நுகர்வு பண்டங்களின் விலையை குறைப்பதற்கு அல்லது அவர்களுடைய சுமையை தணிப்பதற்கு என்று சொல்லிக் கொள்ளும்படியான சாதனை ஒண்ணுமே இல்லை. அடையாளத்திற்கு ஒரு 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு 100 பேருக்கு நான் சலுகை கொடுத்திருக்கிறேன் என்று அதுக்கு ஒரு பெரிய பேரெல்லாம் கொடுத்து, இந்தியில பேர் கொடுத்து அதை சொல்லிக்கலாம். அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் வாக்குகளாக மாற போறதில்லை. வங்கியில நான் கடன் கொடுத்தேன், அது இதெல்லாம் மாற போறதில்லை. இந்த ஃபேக்டர் ஒரு பெரிய அலைவீச்சாக இது வரக்கூடும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசத்துல எல்லா இடத்துலயுமே கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக வெற்றி. அங்கதான் தேர்தல் முறையை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு இத சொல்றாங்க. யாரு கோட்டை முதலில் கடக்கிறார்களோ அவர் வெற்றி. அவரை ஒட்டி 2வது வந்தா கூட அவருக்கு வெற்றியே கிடையாது. ஆனா வாக்குகள் என்று வச்சு பார்த்தோம்னா, வெற்றி பெற்றவருக்கும் தோல்வியுற்றவருக்கும் இடையில் இருப்பது 2-3 விழுக்காடு தான். அந்த விழுக்காட்டையும் கூட எதனால் கொடுத்துட்டாங்கன்னா, எதிர்கட்சிகள் சரியா ஒன்றுபட்டு வேலை செய்யல. இப்ப மத்திய பிரதேசத்திலேயே வந்து காங்கிரஸ் வந்து வேற எந்த கட்சிக்கும் இடம் கொடுக்கல. இந்தியா கூட்டணிங்கிற பேச்சே இல்லை. கூட்டணி எல்லாம் இருக்கு,
ஆனா இந்தியா கூட்டணிங்கிற பேச்சே இல்லை. காங்கிரஸே முழுக்க நின்னாங்க. அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல், நானா நீனாங்கிற பிரச்சனை, கமல்நாத் அங்க போடுவாரா இங்க போடுவாராங்கிற பிரச்சனை. அவங்க சிவராஜ் சிங் சௌஹானை மத்திய பிரதேசத்தில் அவங்க நிறுத்தினாங்க. அவர் மோடிக்கு நிகரா வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு தலைவர். இப்ப அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப வேற ஒருத்தரை கொண்டு வந்து முதல்வர் ஆக்குறாங்க. அப்ப ஆனா இந்த படிப்பினையை கற்றுக்கொண்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. ஒரு இடத்தை வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல நம்ம நண்பர் சசிகாந்த் செந்தில் போய் தேர்தல் பணி ஆற்றிவிட்டு வந்து அவர் சொன்னார், அங்க ஒண்ணு கோஷ்டி, காங்கிரஸ்ல 2 கோஷ்டியா இருக்கிறாங்க. பெரியவர் ஒருத்தர், இளைஞர் ஒருத்தர், 2 அணிகளா இருக்கிறாங்க. பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்பப்ப வருது. இப்ப திரும்ப ஒட்ட வைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து பிஜேபி எதிர்த்து போட்டியிடவே அச்சப்பட்டதா சொல்றாரு. சில தொகுதிகள்ல நிக்கிறதுக்கே பயப்பட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம், இளைஞர்களை பிடிச்சு நீங்க நில்லுங்க, நம்ம கேம்பெயின் பண்ணுவோம்னு சொன்னோம். லட்சக்கணக்கான ஓட்டுகள் வாங்கணும். சில இடத்துல தோற்கடிக்கவும் செய்தோம். அப்ப அந்த ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கொஞ்சம் தான் வேறுபாடு. இப்ப அதை சரி கட்டி விட்டு இன்னைக்கு கொகசிவா ஒத்திசைந்து நிக்கிறாங்கன்னா அதனுடைய பலன் கிடைக்கும். அப்ப என்னுடைய பொதுவா நான் என்ன கணிக்கிறேன்னா, இந்த வடநாட்டு ஊடகங்களுடைய எல்லா கணிப்பும், இந்தியா டுடே உட்பட எல்லாமே என்னன்னா 90 விழுக்காட்டுக்கு மேல் பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. 45 அவங்களுக்கு 44, 40 39. தமிழ்நாட்டில் எப்படி டிஎம்கே அலையன்ஸ் கொடுக்குறாங்களோ அது போல கொடுக்குறாங்க. ஊபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இதுல எல்லாமே கிட்டத்தட்ட 100க்கு 100 பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. அப்படி வராது. வெறுமனே புதுசா ஆதரவு வரணும், அரசியல் பொருளியல் காரணிகளுடைய செயல்பாடு, மக்கள் அமைதியாகவே இருந்துட்டு. ஏன்னா இப்ப இன்னைக்கு எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப பயமுறுத்துது பாஜகவை. ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க, என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க என்று சொல்றார். உண்மைதான். அமைதியா இருந்துட்டு எந்த பக்கம் வாக்களிக்க போறாங்க என்பதை பார்க்கணும். ஊபியில முன்பை விட குறைஞ்சிச்சு போன முறை. 2014 விட 19 குறையும். ஆனா இந்த முறை இவங்க காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் உருவாக்கி நிக்கிறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் ஆன்டி இன்கம்பன்சி பதவியில் இருக்கிற ஒரு மீதான வருத்தம் என்பது அங்க ஊபியிலும் இருக்கு. யோகி ஆதித்யநாத் மேல இருக்கு. ஆனா நிறைய அதை சரி கட்டுவதற்கு ராமர் கோயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அகக்கட்டமைப்புன்னு விமான நிலையங்கள் அமைக்கிறது, சாலைகள் போடுறது. ஏன்னா அவங்க 25 காசு வரி கொடுத்தா 1 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்குது மத்திய அரசு. நமக்கு 1 ரூபா கொடுத்தா 25 காசு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஊபியை நல்ல வலுவான ஒரு தளமா உருவாக்குறாங்க. அயோத்தியை சுற்றி ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்குறாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்குறாங்க. எல்லாத்தையும் மீறி இந்த வேலையின்மை சிக்கலும் உழவர்களுடைய சிக்கலும் எதிர்த்து அடிக்கதான் செய்யும். அப்போ உங்களுக்கு ஊபியில இருக்கிற 80 தொகுதிகள்ல 60 பாஜக கைப்பற்றுவதாக வைத்துக் கொண்டாலும் 20 தொகுதி மிச்சப்படும். போன முறை 4 5 தான் மிச்சப்பட்டுச்சு. அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எல்லாமே. இப்ப மகாராஷ்டிராவில் பிஜேபி வந்து எல்லா கட்சியும் உடைச்சிட்டாங்க. இப்ப கூட பாஜகவோடு யாரும் கூட்டணி சேருவதற்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு தமிழ்நாட்டில் அதிமுகவை சீரழிக்க முயன்றார்கள். ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பகுதி விழித்து கொண்டார், இல்லைன்னா சுத்தமா வீழ்த்தி இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரத்துல சிவசேனையை உடைச்சாச்சு. அவங்க என்ன என்சிபி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிட்டாங்க. ஒரு வேடிக்கை பாருங்க, எந்த தயக்கமுமே இல்லாம இவங்க எப்படி அரசியல் பண்றாங்கிறதுக்கு. போன நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக உச்சரித்த 2 பெயர்கள், ஒன்னு அசோக் சவான், இன்னொன்னு அஜித் பவார். அசோக் சவானும் அஜித் பவாரும் ஊழல் பேர்வழிகள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள். அவங்கதான் வந்து இந்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைவர்களா வர்றாங்க என்று பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப இந்த முறை என்னன்னா, பிஜேபியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னின்று நடத்துவது அதே அசோக் சவானும் அதே அஜித் பவாரும் தான். அவங்கதான் இன்னைக்கு அவங்களுக்கு முன்னின்று நடத்துறவங்க.
அப்படி ஒரு மாற்றம். நீங்க இவங்க மேல இடி கேஸ் அது இது எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இது அப்பட்டமா பாக்குறாங்க. அதனால மகாராஷ்டிரத்துல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. முன்னை விட அவங்களுடைய எண்ணிக்கை குறையும், முன்னை விட கூடுதலான இது கிடைக்கும் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை. இப்ப டெல்லியில ஆம் ஆத்மி ஒரு சிறையில் இருப்பது எந்த தாக்கம் ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பார்க்கணும். 7 இடம் தான் அங்க இருக்கு. காங்கிரஸும் அவங்களும் அலையன்ஸ்ல நிக்கிறாங்க. பிஜேபி முந்தி எல்லா இடத்தையும் அவங்க ஜெயிச்சாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல பெரிய தோல்வி, ஆனா லோக்சபை தேர்தலில் எல்லா இடத்தையும் ஜெயிச்சாங்க. பஞ்சாப்ல அப்படிதான் உழவர் போராட்டம். ஹரியானாவுல இந்த கருத்து கணிப்புகள்லாம் 10 இடமும் பாஜக போடுறாங்க. எப்படி வரும்னு நமக்கு உறுதியா தெரியல. ஒரிசாவுல ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அங்க இருந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. அந்த பிஜு பட்நாயக் அவர் தனியா போயிட்டாரு. இந்த மாதிரியான பல சிக்கல். இதுல இந்த பாச எதிர்ப்பு என்பதில் நேர்மையாக நின்று அதற்கான ஒரு அணிவகுப்பை உருவாக்காத மோசமான குற்றம் 2 இடத்துல நடந்திருக்கு. அதுதான் கடைசியா பாதிக்குமோங்கிற அச்சம். அரசியல்ல முன்னணியில நிக்க வேண்டிய 2 மாநிலங்கள் மேற்கு வங்கமும் கேரளம். மேற்கு வங்கத்துல என்ன நடந்திருக்கும்னே சொல்ல முடியாத அளவுக்கு சிபிஎம் காணா போயிட்டாங்க. சிபிஎம் முன்னணி தலைவர்கள் பல பேர் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவங்க போய் பாஜகவில் இருக்காங்க, இல்ல மம்தா பானர்ஜி கூட இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி நான் இந்தியா கூட்டணியில இருக்கிறேன், ஆனா எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்பேன், உங்களுக்கு யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க. மம்தா பானர்ஜி மமதை பானர்ஜியா தான் செயல்படுறாங்க இந்த விஷயத்துல. சரி, காங்கிரஸ் சிபிஎம்ல என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன கேட்டாங்க அவங்கள்ட்ட? நாங்க எங்களுடைய வலிமைக்கு ஏற்ப இத்தனை இடத்துல நிக்கிறோம், நீங்களும் நில்லுங்க. பாஜகவை நம்ம தோற்கடிச்சாகணும். வெறும் 20 இடம் வந்தா போதும், 12 இடம் வந்தா போதும், 48 இடத்துலயும் நம்ம தோற்கடிக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற வாக்கு சதவீதத்தையும் குறைக்கணும். இல்லைன்னா அவன் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கணிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீட்டு எதுவுமே ஜெயிக்கலனாலும் கணிசமா வாக்கு பெறுவது மாநிலத்துல கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்று கணக்கிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் ஆபத்து தான், அதையும் தடுக்கணும். ஆனா அப்படி ஒரு அழைப்பு கொடுக்கல. நான் 77ல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வருகிற போது ஜோதிவாஸ் என்ன பண்ணாருன்னா, மொத்தம் இருக்கிற இடங்கள்ல தங்களுக்கு 100 இடங்களை மட்டும் வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் ஜனதாவுக்கு கொடுத்து கூட்டணி அமைப்போன்னு சொன்னார். ஆனா அவங்க ஒரு பேராசையில இல்ல எங்களுக்கு அதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா கொடுக்கணும்னு கேட்டாங்க. உறவு வரல. திரும்ப அவங்க இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க. இடது முன்னணி அப்படிதான் வெற்றி பெற்று 25 வருஷம் தொடர்ந்து அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை இப்ப இருக்கிற சிபிஎம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கேரளாவில ஒரு பக்கம் இப்ப தமிழ்நாட்டுல நம்ம எப்படி அதானியை கூப்பிட்டு கொண்டு இங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க, சாப்ட்வேர் சென்டர் எல்லாம் வைக்கிறாங்க. அது மாதிரி விழிஞ்சம் துறைமுகத்தை அதானிக்கு விட்டு கொடுக்கிறாரு பினராயி விஜயன். அவங்க முதலீடுங்கிற பேர்ல எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த மாநில அரசாங்கத்தான் மையமா இருக்கு. அதை விட்டு இந்திய அளவில் பாய்ஸ் எதிர்ப்பு, பாஜகவை தோற்கடிப்பது. அவங்க என்ன சமாதானம் சொல்லிக்கிறாங்கன்னா, கேரளா பொறுத்த வரைக்கும் நாங்களும் காங்கிரஸ் தான் ஜெயிப்போம், பிஜேபி ஒரு இடம் கூட ஜெயிக்காது, ஏதோ ஒரு இடம் ஜெயிக்கலாம்னு இப்ப சொல்லிக்கிறாங்க. அது இப்ப ஒரு இடம் ஜெயிக்கிறாங்களா 2 இடம் ஜெயிக்கிறாங்களாங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாசிச பாஜகவை எதிர்ப்பதில் நாம ஓரணியில் நின்று காட்டுவோம் என்ற ஒரு அழைப்பு கூட இவங்கள்ட்ட இருந்து வரல. அத கொச்சப்படுத்தி காங்கிரஸ் பாஜக ஒண்ணுதான்னு பேசுவது, இதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப திருவனந்தபுரத்துல நாகர்கோயில்ல ஒரு முழக்கமா இருக்கு, திருவனந்தபுரத்துல வேறு முழக்கமா இருக்குங்கிறது விமர்சனம் நியாயமான. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு வினைத்திற்பமான அக்கறை இல்லை. பாஜகவை ஒரு கட்சியா தோற்கடிக்கணும், தங்கள் அதிகாரத்தை பிடிக்கணும், தங்களுக்கு சில எம்பி சீட்டுகள் வேண்டும் என்ற அந்த கவலை தவிர இதை பாயச எதிர்ப்பு போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக, ஒரு கூறாக வைத்து நடத்துகிற அந்த அரசியல் பார்வை இல்லை அவங்களுக்கு. அதுதான் இருக்கிற குறை. இப்ப இந்த கணிப்புகள் அடிப்படையில் தான் சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது நமக்குன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு ஓவரால் பிக்சர் என்னன்னா, நான் என்னுடைய பார்வை சொன்னேன். 1, பாஜக சொல்லக்கூடிய 400 என்பது நடக்கவே நடக்கும். தனித்து 370, கூட்டணியோடு சேர்த்து 400. அதுக்கு
எப்படி கணக்கு போட்டாலும் வரல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதியை பூரா கொண்டு சேர்த்தா கணக்கு போட முடியும், அல்ல கர்நாடகத்தில் இருக்கிற பூரா சேர்த்தா கணக்கிட முடியும். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தான் அதிக இடத்துல நிற்கிறார், இவங்களுக்கு கொஞ்சம் இடம் தான் ஒதுக்கி இருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி வந்தாலும் சந்திரபாபு நாயுடு வந்தாலும் 2 பேரும் பிஜேபி கிட்ட போய் சரணடையக்கூடியவங்க தான். ஆனா தெலுங்கானாவில் காங்கிரஸ் இப்ப அசம்பிளியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மீண்டும் அவங்களுக்கு அதிகமான இடம் அங்க வரப்போறாங்க. கர்நாடகம் தெரியல. ஆனா தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி இங்கிருந்து ஒரு இடம் கூட பாஜகவுக்கு போகாது. அதிசயமா போகலாம். போன முறை இந்த தேனி தொகுதியில ரவீந்திரன் பன்னீர்செல்வத்தோட மகன் வந்தாரு பாருங்க, அது நமக்கு நல்லா தெரியும் எப்படி வந்தாங்க, எப்படி வந்திருக்க முடியுங்கிறது தெரியும். அது மாதிரி இங்க ஏதாவது 1-2 இடத்துல விதிவிலக்காக வேற காரணிகளை பயன்படுத்தி, பணத்தள்ளி கொடுத்தோ வேற காரணிகளை பயன்படுத்தியோ வரலாம். ஆனா அது வந்து விதிவிலக்கு தான். பொது விதியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வரப்போறதில்லை. ஓட்டு எண்ணிக்கை முதலிடம் 2வது இடம்னாலும் அதிமுக தான் 2வது இடம் வரும். பாஜகவால் 2வது இடத்துக்கு வர முடியாது. பாஜக வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுகவே இல்லாம காணாமல் போயிடும். இதெல்லாம் வந்து திமிர் பிடிச்ச பேச்சு. இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்காது. ஒரு இடம் கூட பாஜக ஜெயிக்கிறதா வச்சுக்கோ, ஏதோ ஒரு தொகுதியில, அது ஒன்றும் தமிழ்நாடு அளவிலான ஆதரவை குறிக்காது. ஒரு விதிவிலக்கான ஒரு தொகுதியா தான் அது இருக்கும். அதனால அது பெரிய விஷயமே இல்லை. 39 37 எவ்வளவு குறைந்தாலும் 35 அதுக்கு கீழே போகாது, திமுக அணி போகாது. அதனால இங்க பாஜக ஒண்ணுமே கணக்கில் எடுத்துக்கணும். எங்க இருந்து 400 வரும்? அவங்க போன முறை ஜெயிச்சிருக்கிற இடங்களை கூட்டி பார்த்தா கூட அந்த மற்ற மாநிலங்கள்ல வராது. 400க்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க 303 எப்படி 370 மாறும்? வெறும் கதை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேச்சை குறைச்சு கொண்டு இப்ப வேற பேச்சு பேசுறாங்க. அதுதான் இந்த வெறுப்பு பரப்புரை, முஸ்லிம்கள் பற்றிய பேச்சு. அப்புறம் தன்னை தோற்கடிப்பதற்கு வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கிற யார் அந்த வெளிநாட்டு சக்தின்னு சொன்னார்னா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரு அது? ஒருத்தருமே சொல்லாம சும்மா கற்பனையா சொல்றது. முரண்டவன் கைக்கு கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. அதாவது எந்த பொய்யும் சொல்ல தயங்காத ஒரு கூட்டம் இவர்கள்ங்கிறத திரும்ப திரும்ப மெய்ப்பிச்சுட்டாங்க. அதனால அப்படி சொல்றதும் வராது. அப்ப காஷ்மீர்ல அவங்க முழுசா ஒண்ணும் வெற்றி பெற முடியாது. அதிகம் போனா இந்த ஜம்முல இருக்கிற ஒரு இடத்த ஜெயிக்கலாம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. லடாக்ல 1 அது காங்கிரஸ் அவங்களான்னு போட்டி போடுறாங்க. லட்சதீபத்துல அது மாதிரி 1-1க்கான போட்டி தான். அந்தமான்ல அப்படிதான் 1-1க்கான. மொத்தத்தில் பார்த்தீர்கள் என்றால் 35% இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு உயரும்னு சொல்றாங்க. அப்படி உயர்ந்தால் இவங்க வந்து 200 தாண்டி 250 நோக்கி போயிடுவாங்க. அவங்க 303 இருந்து குறைந்து 250 அதற்கு கீழே உள்ள இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப என்ன வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 அணிகளும் சரிசமமாக வரலாம். 250 250. மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு 27 இடம். இந்த 27 இடத்துல யார் யார் வர போறாங்க? சின்ன சின்ன துக்காணி கட்சிகளோ அல்லது சுயேட்சையோ ஏதோ வரலாம். பாஜக விலைக்கு வாங்குறதுல பெயர் போன கட்சி. இந்த ஒரு சூரத் தொகுதியில பாத்தீங்க இல்லையா, விலைக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. 62ஆம் வருஷத்துல திருச்செந்தூர் தொகுதியில டிடி கிருஷ்ணமாச்சாரி வேட்புமனு தாக்கல் பண்ணார். அவரை எதிர்த்து ஒரே ஒரு கேண்டிடேட், ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி கேண்டிடேட் அங்க கொண்டு போய் நிறுத்தினாங்க. என்னப்பா கிருஷ்ணமாச்சாரிக்கு எதிராக யாரோ ஒருத்தர் நிக்கிறாராமே, அவரை கொஞ்சம் பாருங்க காமராஜர். போய் பார்த்தாங்க. அவரை விட்ரா பண்ணாரு. அன்னபோஸ்டா டிடிக்கே ஜெயிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல 52ல யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு, கோயம்புத்தூர்லயே எங்கேயோ. அதுக்கு பிறகு இந்த 62 தேர்தல்ல தான் திருச்செந்தூர்ல டிடிக்கே எதிர்ப்பு இல்லாமல் ஜெயிச்சார். முந்திரா ஊழல் டிடிக்கே தான், அவர் தான் ஜெயிச்சார். உங்களுக்கு இப்ப சூரத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்கு. ஆனா இங்க எப்படின்னா, அந்த எதிர்த்து போட்டி போடுற காங்கிரஸ் கேண்டிடேட் விட்ரா பண்ணது மட்டுமில்ல, அவர் பிஜேபியிலே சேர போறாராம். அவர் வேட்புமனு செல்லாதுன்ட்டாங்களாம். அவர் இப்ப காணா போயிட்டாங்க. எங்க போனான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா,
இவங்களை தவிர இன்னொரு 4 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. பிஎஸ்பி கேண்டிடேட் ஒருத்தர், 2, 3 சுயேட்சைகள். இவங்க ஏன் திரும்ப பெற்றாங்க அப்படின்னா, அப்ப தெளிவாக விலைக்கு வாங்கிதான் இந்த இடத்தை, அதாவது நல்ல ஒரு அவங்க இந்த தேர்தலில் முதல் வெற்றியையே மோசடி செய்து பெற்றிருக்கிறார். ஆயாராம் கயாராம் எங்க தொடங்கிடுச்சுன்னா குஜராத்ல, சூரத்ல தொடங்கிடுச்சு. அப்ப இந்த அறகுறையா வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு யாராவது ஒருத்தரை முன்னுக்கு நிறுத்தி, இப்ப காங்கிரஸ் கொஞ்ச காலம் குஜரால நிறுத்தி, தேவகவுடாவை நிறுத்தி, சந்திரசேகர் நிறுத்தி பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை செல்வாக்கிழக்க செய்து தங்கள் வேலைகளை அவர்களை கொண்டு செய்ய வைத்து கடைசியா தாங்களே முழுமையான ஆட்சிக்கு மீண்டும் வரலாமா என்று முயற்சி பண்ணுகிற வாய்ப்பெல்லாம் உண்டு. எல்லாமே யூகங்கள் தான், நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு உறுதினா, பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி 400 அல்ல, 350 இல்ல, போன முறையை பெற்றதை காட்டிலும் குறைந்த இடங்கள் தான் கிடைக்கும். அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 300க்கு கீழே தான். அது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வேலையின்மை மற்ற காரணிகள் ஒரு வீச்சாக வேலை செய்தால் அது என்ன செய்யலாம்னா, அது 280 கீழே போயிடும். இந்த தரப்புல இவர்கள் இப்ப இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை, இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த மோடியினுடைய பேச்சு, இன்னும் சொல்ல போனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த மோடி ஊழலற்றவர் என்ற தோற்றம் கிராமப்புறங்கள்ல காணப்படுதுன்னு ஒரு செய்தியாளர் இன்னைக்கு எழுதுறாங்க. மக்கள்கிட்ட போய் பேசணும், மோடி அவர் சுத்தமானவர், அவர் துறவி, அவரை பத்தி குறையே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா இந்த தேர்தல் பத்திர ஊழல் இருக்கு பாருங்க, அதனுடைய புதிரை முழுமையாக விடுவிச்சு இந்த ஊழல் எப்படி நடைபெற்றது, எப்படி பாஜகவுக்கு இந்த காசு வந்துச்சு, பிஎம் கேர்ஸ், அப்ப சிஏஜி அறிக்கையில காணப்படுற ஊழல்கள், இதையெல்லாம் பிட்டு பிட்டு வைத்தால் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 6 கட்டங்களிலும் 26ல இருந்து தொடங்கி 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இன்னும் மிச்சம் 6 கட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 சொச்சம் இடங்கள் இருக்கு. அந்த பரப்புரை பரவலா கொண்டு செல்லப்பட்டால் இன்னும் அதிகமா இவங்க வெற்றி பெறலாம், இந்தியா கூட்டணி வெற்றி பெறலாம். வெற்றி பெற்றதற்கு பிறகு இவங்க ஒன்னா சேர்ந்து வெற்றி பெற்றவங்க, சேராமல் வெற்றி பெற்றவங்க, ஒரு புது தலைமை எடுக்க வேண்டி வரும். இதெல்லாம் பொறுமைதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இவர்தான் வேட்பாளர் நிறுத்தி இவர்தான் பிரதமர் ஆவார்னு காட்டுறதை விட, தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்கள் பெரும்பான்மை சேர்ந்து யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கும். இந்தியா வலிமையான அரசை கொண்டிருக்க வேண்டும் என்பது நம்ம ஆசை இல்லை. அது எவ்வளவு வலிமையான அரசை கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அது பலவீனம், நமக்கு அது குறை. நம்மை ஒடுக்குவதில் இன்னும் தீவிரமா இருப்பாங்க. வளமான தமிழகம், வலிமையான பாரதம்னு சொல்லி நம்ம இந்த ஜி.கே. மூப்பனர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார். நான் சொன்னேன், வலிமையான பாரதம்னாலே வளமில்லாத தமிழகம் தான் மிச்சப்படும். பாரதம் வலிமையை கொண்டினால்தான் தமிழகம் வளம் பெறும். வலிமையோடு இருந்தா நமக்கு காவிரி உரிமை மறுப்பான், முல்லை பெரியார் உரிமை மறுப்பான், நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மாட்டான், நமக்கான வேலை திட்டங்களை செயல்படுத்த மாட்டான். அதனால வலிமையற்ற பாரதம் தான் நமக்கு வேணும். அதுக்கு வலிமையே வேண்டாம். வலிமை கொண்ட தேசிய இனங்கள் சேர்ந்து ஒரு வலிமையை கொடுத்தா கொடுக்கும். இந்தியா தேசிய இனங்களின் சிறைக்கூடம், அதுல நம்முடைய கருத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சிறைக்கூடம் இறுக்கமான ஒரு சிறைக்கூடமாக இருப்பதற்கு பதில் போராடுகிற வாய்ப்புள்ள, உரிமையுள்ள ஒரு சிறைக்கூடமாக இருந்தால் அது நல்லது. தமிழ் தேசியத்துக்கு, சமூக நீதிக்கு, மாற்றத்துக்கு போராடுகிற ஆற்றல்களுக்கு நல்லது. உலக அளவிலான குடியாட்சி இயக்கத்திற்கு நம்முடைய பங்களிப்பாகவும் அது இருக்கும். எந்த இடத்துல எவ்வளவு மோசம் நடந்தாலும் இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு, வெறும் மக்கள் தொகை போதும். இப்ப இந்தியா உலகத்துல 5வது பெரிய பொருளாதாரம்னு சொல்றதெல்லாம் எப்படின்னா, 140 கோடி மக்களுக்கான பொருளாதாரம். அதனாலதான் அது பெருசு. இந்த 140 கோடியில ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணும் பெரிய வலிமையான பொருளாதாரம்லாம் இல்லை. அவங்க 100 இடத்துக்கு கீழே போயிடுவாங்க. அதனால இங்க மொத்த இந்தியாவுக்குமான ஜிடிபியை சொல்லி பாருங்க, நாங்க 5வது இடத்துக்கு வந்துட்டோம், இன்னும் 3வது இடத்துக்கு முன்னேற போறோம், இதெல்லாம் கதை. இதுக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த எண்ணிக்கைகள், புள்ளி விவரங்கள் யாருடைய பசியையும் தீர்க்காது, யாருக்கும் வேலை கொடுக்காது. நம்ம இவ்வளவையும் பேசுவது எதற்காகன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும்
இந்த தேர்தலை நாம் ஒரு அரசியல் போராட்டமாக அணுகணும். இந்த அரசியல் போராட்டமாக அணுகி அதில் நம்முடைய பங்களிப்பை செலுத்த நாம் நிறைய கற்றுக்கொண்டோம். இந்த அரசியல் போராட்டத்தில் நம்ம ஈடுபடுத்தியதன் மூலம் ஜனநாயக இயக்கங்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய மாநில உரிமை, தேசிய இன தன்தீர் உரிமை, விடுதலை எல்லாத்துக்குமான அடிப்படை. அதை விட்டுட்டு அந்த இந்திய குடியாட்சியத்தை கண்டுகொள்ளாமல் மறுத்துவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எதுக்காகவும் போராட முடியாது. இல்லைன்னா ஒரு சிறு மூலையில போய் உட்கார்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, வேற ஒண்ணுமே வராது. நீங்க மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேசணும்னா அது நல்லா புரிய வரும். ஏன் அவங்க ஒரு இடத்துல முடங்கி நிக்கிறாங்க, அதுதான் வர முடியும். ஏன்னா அரசியல் இருக்கணும். தேர்தல் போராட்டம் என்பதை அரசியல் போராட்டமாக அதை நம்ம அணுகணும். அந்த அரசியல் போராட்டமா அணுகணும்னா தான் எந்த சமூக சக்திகள் எந்த பக்கம் இருக்கிறாங்க, நாம் எப்படி முன்னேறி செல்வது என்பது புரியும். அதுக்கு நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, சரி இவ்வளவையும் மீறி மோடி தான் பிரதமர், அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைத்தார், நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்கணும்? அதோட நம்ம எல்லாத்தையும் மூடிட்டு போய் ஓய்வு கொள்ள போறதில்லை. அப்பயும் தொடர்ந்து களத்தில் போராடுவோம். நான் பல இடத்துல சொன்னேன், பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு கட்டம் தான் பாஜக எதிர்ப்பு போராட்டம். தவிர்க்க முடியாத கட்டம், தவிர்க்க கூடாத கட்டம். ஆனா அந்த கட்டத்தை கடந்த பிறகும் இந்த போராட்டம் தொடரும். சரி, இல்ல இந்தியா கூட்டணி வந்துடுறாங்க, திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு மாற்று கூட்டணி அரசு ஏற்படுத்துறாங்கன்னா அது தொடர்பான நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்? அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், அவருடைய வேலை திட்டங்கள், இதுல எதை நாம் ஏற்றுக்கொள்றோம், எதை நாம் வலியுறுத்துறோம்? ஒரு உதாரணம் பார்த்துக்கிடுங்க. மோடியினுடைய பேச்சுல ஒரு ஜாடை இருக்கு. முஸ்லிம்களுக்காக நிக்கிறாங்கன்னு காட்டுறாரு, ஊடுருவல்காரர்களுக்கு சொத்து போற போக்குல ஒண்ணு சொல்றாரு, அர்பன் நக்சல்களோட நிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? யார் அர்பன் நக்சல்கள்? பீமா கோரேகான் வழக்கில் இருக்கிறவர்கள், சிறையில் அடைபெற்றிருக்கிறவர்கள், சிறையில் செத்து போன வரவர ராவ் இவருக்கு ஒரு அர்பன் நக்சல், ஆனந்த் டெல்டும்டே அர்பன் நக்சல். இவங்களெல்லாம் காங்கிரஸ் ஆதரிக்குதுங்கிறார். ஒருவேளை காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களை சிறையில இருந்து விட்டுறக்கூடாதுன்னு கவலையோட இருக்காங்க. அதே போலதான் உங்களுக்கு திமுக தேர்தல் அறிக்கையிலயோ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலயோ இந்த பீமா கோரேகான் வழக்கை பற்றி எதுவுமே சொல்லல. நான் ஒரு ஊர்ல பேசும்போது கூட இயக்கம் சார்பிலான கூட்டத்தில் கூட கேட்டேன். ஸ்டான் சுவாமியினுடைய எரித்து அவருடைய சாம்பலை கொண்டு வந்து லயோலா கல்லூரியில் வைத்திருந்த போது ஸ்டாலின் அதுக்கு மரியாதை செலுத்தினார். நீங்க ஸ்டான் சாமியினுடைய சாம்பலுக்கு மரியாதை செலுத்தினீங்க. ஸ்டான் சாமி எந்த வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டாரோ அதே வழக்கில் சிறைப்பட்டவர்கள் இன்னைக்கும் சிறையில் இருக்கிறாங்க, அல்லது கடுமையான நிபந்தனைகளோடு பிணையில் இருக்கிறாங்க. அவங்க விடுதலையை கோரணும்ல. பீமா கோரேகான் என்பது ரொம்ப ஒரு ஆசிட் டெஸ்ட். எந்த ஆட்சி வந்தாலும் சரி. என்ன எனக்கு இருக்கிற பயம்னா, இப்பயே மோடி அடி போடுறாரு, காங்கிரஸ் எல்லாம் அர்பன் நக்சல்களுக்கு துணைங்கிறார். யார் அர்பன் நக்சல்கள்? இவங்களுக்கு தான் அந்த பேரு. பிரதமரை கொள்ள முயன்றவர்கள், இந்த மாதிரி பீமா கோரேகான்ல கலகம் விளைவித்தவர்கள், இவ்வளவு பெரிய வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கோம்? இந்த ஜனநாயகத்திற்கான முழக்கங்களை, உரிமைக்கான முழக்கங்களை தொடர்ந்து எடுத்துட்டு போகணும். அதுல பாஜகவை தனிமைப்படுத்தணும். பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து இயக்கம் நடத்தணும். எதிர்கட்சியாக வந்த பிறகும் அவனை விடக்கூடாது. நம்ம இன்னொரு பக்கம் இந்த கோரிக்கைகளை ஏற்குமாறு நம்ம ஆதரவோடு ஜெயித்திருக்கிற சக்திகளுக்கு நம்ம அழுத்த முடியும், போராடணும். இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். வெறும் ஒரு செயலுக்திகளாக மட்டுமல்ல, நமக்கு ஒரு நீண்டகால மூல உத்தி அடிப்படையில் இந்த பாசிச எதிர்ப்பை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வந்ததற்கு பிறகும் நாம் எப்படி முன்னெடுத்து போகிறோம் என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலை ஒட்டி ஒரு விவாதத்தை நாம் முன்னெடுத்தோம். நான் தோழர்கிட்ட எல்லாம் என்ன சொன்னேன்னா, இந்த முடிவை எடுத்ததற்கு பிறகு கருத்தியல் தளத்தில் இந்த முடிவை நிலைநாட்டணும். முதல்ல மக்கள்கிட்ட போறதோ, மற்ற சக்திகள்கிட்ட, மற்ற கட்சிகள்கிட்ட போறதெல்லாம் அப்புறம். முதல்ல கருத்தியல் தளத்தில் இதை நிலைநாட்டும். அப்படிதான் நம்ம இந்த கேள்வி பதில்கள் எல்லாம் எழுதணும், விவாதங்கள். இன்னும் அது முடியலை. அந்த கல்வியை நம்ம தொடருவோம். இந்த எஞ்சி இருக்கிற காலத்தில் அந்த கல்வியை நமக்கு தொடரணும். அதாவது நான் மீண்டும் சொன்னேன், நீங்கள் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னாலும், தோற்கடித்தே ஆக வேண்டும் என்று சொன்னாலும், தோற்கடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் அதுல ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒண்ணுதான்.
ஆனால் தோற்கடிப்பதற்கு தேர்தலில் என்ன வழி அதை சொல்லணும். இப்ப நம்ம அதுலதான் உறுதியா வேறுபட்டு தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாகத்தான் தோற்கடிக்க முடியும். நீங்க இந்த வேலையை செய்யாம நீங்க எப்படியாவது தோற்கடிங்க மக்கள்கிட்டயே அதை அந்த பொறுப்பை ஒப்படைப்பது என்பது இந்த தேர்தலோட முடிஞ்சு போகிற விவாதம் அல்ல. அது தேர்தலுக்கு பிறகும் இந்த விவாதம் தொடரும். இதுல சரியான நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தினாதான் எதிர்காலத்தில் இந்த சக்திகளோடு நம்ம என்ன உறவு வைத்துக் கொள்வோம், எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம், தேர்தல் குடியாட்சியத்திற்கு என்ன பங்கு அதில் இருக்க போகிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் இந்த தலைப்பு, இந்த கணிப்புகளின் அரசியலை நான் இத்தோடு முடிக்கிறேன்.